அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கிறது என்பதை இந்த காணொளியில் காண்போம். மிதுன ராசி புதனுக்குரிய ராசி. அறிவாற்றலும் திறமையும் புத்திசாலித்தனமும் கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய ராசியாக வருகிறது. மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்வூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், இப்படி 9 பாதங்கள் அடங்கிய மிதுன ராசி நேயர்கள் 2026இல் என்னென்ன மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்பதையெல்லாம் இந்த காணொளியில் காண்போம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை இரவு நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டு தொடங்குது, ஆங்கில புத்தாண்டு. டிசம்பர் 31ஆம் தேதி இரவு 12 மணிக்கு ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 2026 ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இந்த வருடம் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் சந்திரன் உச்சநிலை பெறுகிற ராசியாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால அமைதியும் பொறுமையும் நிம்மதியும் மனதுக்கு பிடித்த ஒரு புத்தாண்டாக இருக்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் ஜனவரி 1 கொஞ்சம் புத்தாண்டை வெகுவாக கொண்டாடக்கூடிய அளவில் இருப்பாங்க. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தை வெற்றி விழா கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இந்த வருடம் 2026இல் குரு பயிற்சி நடக்கும், ராகு கேது பயிற்சி நடக்கும், சனி பயிற்சி நடந்து மீன ராசியில் சனி பகவான் பயணிக்கிறார். 10ஆம் வீட்டில் மிதுன ராசிக்கு சனி 10ல் இருக்கார். தொழில் முன்னேற்றத்திலையும் வியாபாரத்திலையும் அலுவலக பணியிலையும் கொஞ்சம் அதிக சிரத்தை எடுக்கக்கூடிய ராசியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, அதிக உழைப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அந்த ஒவ்வொரு உழைப்பும் பொருளாதார ரீதியாக பண வருமானம் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றத்தினுடைய அடிப்படையில் இருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் கடுமையாக உழைக்கக்கூடிய ராசியாக மிதுன ராசிக்காரர்கள் அமைவார்கள். அந்த சனி பகவான் மீன ராசியிலிருந்து 3-7-10ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்கும்போது அது 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு அதில் அதிக ஆர்வம் அக்கறையும் கொண்டு முயற்சிப்பாங்க. வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உள்ளவர்கள் கொஞ்சம் அதிக சிரத்தை எடுத்து வாகனத்தை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். பிரயாணங்களில் அதிக கவனம் எடுத்து மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு எப்படியாவது சென்று வர வேண்டும் என்கின்ற தன்முனைப்போடு செயல்படுவாங்க. அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் சனி பகவான் விழும்போது எப்படியாவது வெற்றி பெற வேண்டும், மனதில் நினைத்த காரியத்தை சாதித்து விட வேண்டும் என்று அறிவுபூர்வமாக சிந்தித்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்வார்கள். உழைப்புக்கேற்ற முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதற்கு அல்லும் பகலும் பாடுபடக்கூடிய ராசியாக மிதுன ராசிக்காரர்கள் அமைத்து கொள்வார்கள். அதே நேரத்தில் 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது மிதுன ராசிக்கு 7ஆம் வீடம் தனுசு ராசியை பார்க்கும்போது வீட்டில் கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவர்களோடு சேர்ந்து குடும்ப முன்னேற்றத்திலே அக்கறை செலுத்தக்கூடிய சூழ்நிலை, கணவனுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்து பாடுபடக்கூடிய அளவுக்கு இருக்கும்.
கணவனாக இருந்தால் மனைவியினுடைய முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. குடும்ப நிர்வாகத்தில் அதிக கவனங்களை செலுத்தக்கூடிய ராசியாக மிதுன ராசிக்காரர்கள் அமைத்து கொள்வார்கள். இதில் குரு பகவான் தற்போது ஜூன் மாதம் வரைக்கும் மிதுன ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல தெய்வீக அனுகூலம், ஆன்மீக பயணம், கடவுள் பக்தி, இறை வழிபாடு இது போன்ற விஷயங்களில் அதிக கவனம் இருக்கும். ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டு தன்னுடைய பெயரை காப்பாற்றுவதற்காக ஒரு தன்முனைப்போடு செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிப்பாடு இருக்கும். அதிக புத்திசாலித்தனத்தோடு புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு அறிவுபூர்வமாக ஆற்றலுடன் செயல்படக்கூடிய சூழ்நிலையை மிதுன ராசிக்காரர்கள் அமைத்து கொள்வார்கள். எதையாவது ஒரு கல்வியில், தொழிற்கல்வியாக இருந்தாலும் சரி, படிப்பு, புதிய புதிய படிப்பை, புதிய புதிய கல்வியை பெற வேண்டும் என்பதில் அதிக கவனம் செலுத்துவாங்க. இது ஜூன் மாதம் குரு பயிற்சி நடக்கும். குரு கடகராசிக்கு பயிற்சி ஆகும்போது மிதுன ராசிக்கு 2ஆம் வீடாக வர்றதுனால குரு உச்சநிலை பெறுகிறார். தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் குரு உச்சம் பெறும்போது வாக்கு பலிதம் இருக்கும். சொன்னது அற்புதமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே ஒரு ஒரு குறைபாடாக சொல்லாமல் நம்மால் இது முடியாது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை பற்றி வாக்கு பலிதத்தை குறைத்து கொள்ளாமல் நம்மால் முடியும், நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்கின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை மிதுன ராசிக்காரர்கள் ஜூன் மாதத்துக்கு பிறகு சொல்லுதல் வெற்றியாக மாறும் என்கின்ற அடிப்படையில் குரு பகவானினுடைய அருளால் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு மந்திர சொல்லாக வெற்றிக்கான ஒரு சொல்லாக மாற்றி வெற்றிகளை பெறுவதற்கும் பொருளாதார முன்னேற்றத்தை அடைவதற்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்வார்கள். குடும்ப முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்துவார்கள். குடும்ப முன்னேற்றத்துக்கு தேவையான பொருளாதார முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்தி பொருளாதார மேன்மை, பண வருமானத்தை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய வசதி வாய்ப்பு பெருகும். இல்லற வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்பை உருவாக்கி கொள்வார்கள். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுவார்கள். புதிய புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி முன்னேறுவதிலும் கவனம் செலுத்துவார்கள். வீடு, இடம், பூமி இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்து அதை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்கும் கவனத்துடன் செயல்பட்டு அதில் வெற்றியும் பெறுவார்கள். அதே நேரத்தில் ஒரு புதிய தொழில் தொடங்கிறது, வியாபாரம் தொடங்கிறது, அலுவலக பணியில் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி அதில் முயற்சித்து அதில் வெற்றியும் காண்பார்கள். ஆகவே பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அபரீதமான செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயம் இருக்கும். ராகு கேது பயிற்சி நவம்பர் மாதம், இந்த வருஷம் கடைசியில் நவம்பர் மாதம் இறுதியில் நடக்கும். ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு போவார். கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு வர்றார். ராகு பகவான் 9ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீட்டுக்கு போகிற போதும் தன்னுடைய அதிபுத்திசாலித்தனத்தில் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். விவேகமாக யோசித்து மற்றவர்களை எல்லாம் புரிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு, வெளியுலகத்தை நன்கு தெரிந்து நடக்கக்கூடிய அளவுக்கு ராகுவினுடைய அருளால், குலதெய்வத்தினுடைய வழிபாட்டாலையும் தன்னுடைய வாழ்க்கையை முன்னிறுத்தி கொள்வார்கள். உடல் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறையும் கவனமும் எடுத்துக்கொள்வார்கள்.
சிறு சிறு கஷ்டங்கள் வந்தாலும் அதை எப்படி சமாளிப்பது என்கின்ற ஒரு சிந்தனையிலும் இருந்து அதில் வெற்றி காண்பார்கள். கேது பகவான் 3ஆம் வீட்டிலிருந்து நவம்பர் மாதம் கடைசிக்கு அது வரைக்கும் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் நல்ல ஆன்மீக பலத்தையும் கோயில் சென்று தெய்வத்தை வணங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அமையும். புதிய புதிய ஞானத்தால் முன்கூட்டியே எதிர்காலத்தை கணித்து வாழ்வியலை வெற்றிகரமாக அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்வார்கள். 2ஆம் வீட்டில் நவம்பருக்கு பிறகு கேது பகவான் வருகிற போது குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் நன்கு யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்வார்கள். சூரிய பகவான் இந்த வருடம் மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு தொழில் ஸ்தானத்தில் வர்றதுனால தொழில் முன்னேற்றம், வேலைவாய்ப்பு முன்னேற்றம், வியாபாரம், அலுவலக பணி இது போன்ற விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு மேலே அது லாபஸ்தானத்தில் வரும்போது உழைப்புக்கேற்ற முன்னேற்றமும் ஊதிய உயர்வும் எடுத்த முயற்சியில் மிகப்பெரிய லாபமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான யோகத்தை, பூமி யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். சில பேருக்கு வேலைவாய்ப்பிலே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆகஸ்ட் 15க்கு மேலே நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். எண்ணங்கள், குறிக்கோள், லட்சியங்கள் ஈடேறக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் நீங்கி தொடர்ந்து முயற்சி செய்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். நவம்பர் 15ஆம் தேதிக்கு மேலே உடல் ஆரோக்கியம் பெறும். வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கி சாதகமான பலனை கொடுக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு சரியான தீர்வுக்கு வந்து நல்லதொரு முன்னேற்றத்துக்கான வழி பிறக்கும். சூரிய பலன் இந்த வருடம் அந்தந்த மாதங்களில் நிறைய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு அமையும். செவ்வாய் பகவான் மே மாதம், ஜூன் மாதம் செவ்வாய் பகவானுடைய அருளாலையும் முருகப்பெருமானின் நல்லருளாலையும் நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். பேரும் புகழும் பெருமைக்குரிய விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய நன்மைகளும் வெற்றியும் கிடைக்கும். சுக்கிரன் ஜூன் மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய அளவில் வர்றதுனால ஜூன் மாதத்திலிருந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். நினைத்த மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சுற்றுலா தலங்களுக்கும் ஆன்மீக கோயில் ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும். சில பேருக்கு வாகன யோகம் இருக்குது. பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும். வீட்டில் விசேஷங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். கடினமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பொருளாதார முன்னேற்றம், பண வருமானம் 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு நிறைய செல்வம் சேரக்கூடிய சூழ்நிலை அமையும். ஆகவே நவகிரகங்களினுடைய சுழற்சியால் அந்தந்த மாதத்தில் அந்தந்த வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலை மிதுன ராசிக்காரர்கள் கேட்டு தெரிந்து பயன்பெற வேண்டும் என்று குபேந்திரா டிவி சார்பாக வாழ்த்தி வணங்கி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2026 ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரம் உச்சம் பெறுகிற சந்திரன் உச்சம் பெறுகிற நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.